ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக சமையலுக்கு கேஸ் சிலிண்டரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த சிலிண்டரோட விலையை எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு மாத தொடக்கத்துலேயும் ஏறும் இல்லைனா இறங்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ பார்த்துக்கிட்டோம்னா வீடுகளில் யூஸ் பண்ணுற கேஸ் சிலிண்டரோட விலை 1000 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சுங்க. ஸோ நிறைய பேர் வாங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா? ஸோ இதே மாதிரி தான் ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ணுற சிலிண்டரோட விலையும் மாதம் மாதம் ஏறும் இல்லைனா இறங்கும் இல்லைங்களா? இப்படிப்பட்ட நிலையில வீடுகளுக்கு யூஸ் பண்ற கேஸ் சிலிண்டரோட விலை 1000 ரூபாய்க்கு மேல இருக்கிற நிலையில நம்ம வெறும் 600 ரூபாய்க்கு இந்த சிலிண்டரை வாங்கலாம் அப்படிங்கிற தகவலை நம்ம கவர்மெண்ட்ல இருந்து வெளியிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை பத்தின டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க எங்க சேனலோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பாத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு மாச தொடக்கத்திலயுமே கேஸ் சிலிண்டரோட விலையில நிறைய மாற்றம் வருங்க. ஒன்னு ஏறும் இல்லைன்னா இறங்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ பார்த்தோம்னா மேக்சிமம் கேஸ் சிலிண்டரோட விலை ஏறிக்கிட்டே தாங்க இருக்கு. ஸோ இது மக்களுக்கு அதிக செலவு ஏற்படுத்துது இல்லைங்க. ஏற்கனவே விலைவாசி உயர்வு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு இங்க கேஸ் சிலிண்டரோட விலையும் அதிகரிச்சுட்டு தாங்க இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேஸ் சிலிண்டரோட விலையை அதிகரிக்கிற நிலையை பார்க்கும்போது மக்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, முன்னாடி மாதிரியே நம்ம விறகடுப்புக்கு போய் சமையல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ இது நார்மலான குடும்பத்துக்கு ரொம்பவே கஷ்டமா தாங்க இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நிலையில நம்ம கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, ஏழை மக்களுக்கு நிவாரணம் வழங்குற வகையில மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுல ஒரு முக்கியமான ஸ்கீம் தான் இந்த சமையல் எரிவாயு திட்டம். ஓகேங்களா? ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த எல்பிஜி சிலிண்டர் விலையை அவங்க குறைச்சாங்க. ஸோ இது எல்லாரோட மக்கள் மனசுலயும் ரொம்பவே ஒரு சந்தோஷமான செய்தியா தாங்க இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க கேஸ் சிலிண்டரை வெறும் 600 ரூபாய் கொடுத்து வாங்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இது மூலியமாட்டு நீங்க 1000 ரூபாய் கொடுத்து வாங்குற சிலிண்டரை 600 ரூபாய் கொடுத்து வாங்க முடியும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? இப்ப பாத்துக்கிட்டோம்னா 14.2 கிலோ எடை கொண்ட சிலிண்டருக்கு 300 ரூபாய் வரைக்கும் அவங்க மானியம் கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஸோ இது யாருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா மத்திய அரசோட உஜ்வாலா யோஜனா ஸ்கீம்ல உள்ள நபர்களுக்கு மட்டும்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டெல்லி எடுத்துக்கிட்டோம்னா எல்பிஜி சிலிண்டரோட விலை 903 ரூபாய் இருக்குங்க. அதே மாதிரி உஜ்வாலா ஸ்கீமுக்கு கீழே உள்ள சிலிண்டர் அட்டைதாரர்கள், ஓகேங்களா, உஜ்வாலா ஸ்கீம்ல நிறைய பேர் அவங்களோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பேர் அந்த லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா அவங்க 903 ரூபாய் கொடுத்து அவங்க சிலிண்டரை வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ 300 ரூபாய் மானியத்தோட சேர்த்து அவங்களோட சிலிண்டர் 603 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த உஜ்வாலா யோஜனா ஸ்கீம்ல வருஷம் கவர்மெண்ட் நிறைய பேரோட பேரை ஆட் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் மூலியமாட்டு மத்திய அரசோட உஜ்வாலா யோஜனா ஸ்கீம்ல ஒவ்வொரு வருஷமும் பயனாளிகளோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகரிச்சுட்டு தாங்க இருக்கு. ஸோ பார்த்துக்கிட்டோம்னா கவர்மெண்ட்ல இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த 3 வருஷத்துல கூடுதலாட்டு 75 லட்சம் எல்பிஜி இணைப்புகளை மத்திய அரசு வெளியிட போறதாட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதனால உஜ்வாலா யோஜனா ஸ்கீம்ல உள்ள பயனாளிகளோட எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மக்களுக்கு ரொம்பவே உபயோகரமானதா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 1000 ரூபாய்க்கு மேல உள்ள சிலிண்டரை நம்ம வெறும் 600 ரூபாய் கொடுத்து வாங்கினா போதும் அப்படிங்கிற அடிப்படையில இது மக்களுக்கு ரொம்பவே உபயோகரமானதா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.